இந்த விசுவாசத்தோடு இயேசுப்பாவை துதித்து பாடலாமா? இந்த நேரத்துல நாங்க பாடும் பொழுது கூட எங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென்.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, நோய்களால பிரச்சனைகளால வாடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் கருத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு நாள் இந்த பிரச்சனையில நான் போராடி கொண்டிருப்பேன், எவ்வளவு நாள் எனக்கு இந்த துன்பம், எவ்வளவு நாள் எனக்கு இந்த கடன் பிரச்சனைகள், எவ்வளவு நாள் எனக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனைகள் என்று சொல்லி அப்பா தவித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் கருத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீர் அதி சீக்கிரத்துல இந்த லேசான உபத்திரங்களை ஆண்டவரே நீர் நீக்கி போட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நோய்களிலிருந்து சுகம் கொடுக்க போகிறதற்காக நன்றி அப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க சுவாமி. அப்பா, இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஒரு விசை தொட்டு கத்தாவே ஒரு அற்புதத்தை நீ செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் நீர் அதிகமாய் செய்கிற தேவ ஆவியானவரே, இப்பொழுது ஒவ்வொருவரும் நீர் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி.